மீன நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று உலகின் ஜனநாயக நாடு என்று வர்ணிக்கப்படுகின்ற இந்தியாவின் தேர்தல் முடிவடைந்து, இதைவிட இலங்கையில் வாழ் தமிழ் பேசும் மக்களின் எதிர்பார்ப்பாக இருந்த தமிழ்நாட்டு தேர்தலும் முடிவடைந்திருக்கிறது. இந்த தேர்தலை பற்றியும் நாங்கள் ஆராயலாம் என்றிருக்கின்றோம். நான் நினைக்கிறேன் அதை நாங்கள் சற்று மின்னல் துவங்குவதற்கு முன்பு சுமார் ஒரு வினாடிகள் ராமலிங்கம் சந்திரசேகரன் ஜேபியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகரன் உரையாடுகின்ற பொழுது சில கருத்துக்களை நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். அதாவது இந்திய தேர்தலை பற்றி. அதில் பார்க்கின்ற பொழுது அவர் ஒரு கூறிய கருத்து, கோபாலசாமி போன்றவர்கள் தோல்வியை தழுவி இருக்கிறார்கள் என்ற கருத்தை நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, ஜெயலலிதா அவர்கள் கையில் எடுத்துக்கொண்ட விடயம் என்ன? ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் அதாவது திமுகவை, திராவிட முன்னேற்ற கழகத்தை மண்கவ வைப்பதற்கு அவர் எப்படி தமிழ்நாட்டு மக்களின் மனதை தூண்டினா என்றதை நாங்கள் நிச்சயமாக பார்க்க வேண்டும். அந்த வகையிலே நினைக்கிறேன் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களை, இந்திய தேர்தலை நீங்கள் என்ன வகையில் பார்க்கிறீர்கள் என்பதற்கு முன்பு, ஜெயலலிதா அவர்கள் தேர்தலில் என்ன விடயத்தினை உரையாற்றினார் என்பதை நாங்கள் சற்று பார்க்கலாம் இருக்கின்றோம். இலங்கையில் தமிழினம் அழிவதற்கு மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசும் மைனாரிட்டி திமுக அரசும் தான் காரணம். இவர்கள் நடத்தும் போராட்டம், ஆர்ப்பாட்டம், பேரணி, வேலை நிறுத்தம் அனைத்தும் கண் துடைப்பு நாடகங்கள் தான். தேர்தல் நேரத்தில் தமிழக மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற இது போன்ற அறிவிப்புகளை செய்கிறார்கள். தற்போது கருணாநிதியின் வேலை நிறுத்த கபட நாடகத்திற்கு பிறகு இந்திய அரசின் சிறப்பு தூதர்களாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் ஆகியோர் இலங்கை பயணம் மேற்கொள்வார்கள் என்று இந்திய அரசால் அறிவிக்கப்பட்ட உடனேயே இந்திய அரசு எதையோ சாதித்து விட்டது போல் முதலமைச்சர் கருணாநிதி மத்திய அரசின் நடவடிக்கையை வரவேற்று பேசினார். இரு தூதர்களும் இலங்கை அதிபரை தற்போது சந்தித்துவிட்டு திரும்பியுள்ளனர். என்ன சாதித்தார்கள்? இதனால் என்ன பயன் ஏற்பட போகிறது? எதுவுமே இல்லை. இலங்கை தமிழர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அவர்கள் சகஜ வாழ்வு வாழ வேண்டும். சிங்கள மக்களுக்குள்ள அனைத்து உரிமைகளையும் அவர்கள் பெற வேண்டும். இதற்கு ஒரே வழி தனி ஈழம் அமைப்பதுதான். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவுடன் கூடிய புதிய மத்திய அரசு அமைந்தால், எங்கள் சொல்படி கேட்கும் மத்திய அரசு அமைந்தால் தனி ஈழம் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். நான் அதற்கு தேவையான நடவடிக்கை எடுப்பேன். இலங்கை பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண தனி ஈழம் தான் ஒரே வழி. அதை நான் நிச்சயம் செய்வேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். என்றுமே இல்லாதவாறு தமிழ்நாட்டில் சுமார் 37 ஆசனங்களை அதிமுக கைப்பற்றி இருக்கிறது. ஆனால் எப்பயுமே ஆட்சிக்கு வந்து 2 வருடங்களுக்கு பின்பு வருகின்ற பொது தேர்தலிலே எதிர்க்கட்சி இருப்பவர்களுக்கும் ஆசனங்கள் கைப்பற்றப்படுவது வழக்கம். ஆனால் இன்று மோடி செய்யாததை எங்களோட டாடி செய்வார் என்று ஸ்டாலின் அவர்கள் ஆற்றிய உரை, நீங்கள் லேடியை நம்பாதீர்கள், மோடியை நம்பாதீர்கள், என்ற டாடியை நம்புங்கள் என்று கனிமொழியும் ஸ்டாலினும் பேசிய பேச்சுக்கள் இன்று தவிடு பொடியாக்கப்பட்டிருக்கின்றன. இதைவிட காங்கிரசின் பெரிய மன்னர்கள் என்று கூறப்படுகின்ற சிதம்பரம், மணிசங்கர் ஐயர் போன்றவர்கள் வேரோடு பிடுங்கி எறியப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே இலங்கை யுத்தத்தில் உதவி புரிந்தவர்கள் என்று கை நீட்டி விரல் நீட்டி குறை கூறப்பட்டவர்கள், ஜெயலலிதாவால் குறை கூறி காட்டப்பட்டவர்கள், இவர்கள் தான் இலங்கை யுத்தத்திலே இலங்கை அரசுடன் உறுதுணையாக இருந்தவர்கள் என்று கூறியவர்கள் இன்று மண் கவிய நிலைமையில் இருக்கிறது. இதனால் தான் தமிழர்களின் பிரச்சனைகளில் நாங்களும் குரல் கொடுக்கிறோம் என்று கூறின கோபாலசாமி போன்றவர்களுக்கு அங்கு இடமில்லாமல் போயிருக்கிறது. இன்று உங்களுக்கு தெரியும், இன்று சம்பிக்கரணபக்க, விமல் வீரவன்ச போன்றவர்களுக்கு கூட இந்த அரசில் எவ்வளவு இனவாதத்தை பேசினாலும் அவர்களின் செல்வாக்கு அவ்வளவு தூரம் இல்லை. அதனும் பார்க்க மேலான சக்திகள் இன்று இனவாதத்தை கையில் எடுத்திருக்கின்றன. எனவே இவர்கள் எல்லாம் ஒரு சிறு பூண்டுகள் போல் இன்று ஆகிவிட்டார்கள். பெரிய இனவாதத்தை பேசுவது கூட சிறு பூண்டுகள் போய் ஆகிவிட்டார்கள். அதுபோன்று தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அவர்கள் எடுத்திருக்கின்ற இந்த முடிவு, இதோட உலகத்திலே 7 பில்லியன் சனத்தொகையில் இன்று 72 மில்லியன் சனத்தொகை இதுக்கு வாக்களித்திருக்கிறது. இன்று இலங்கையிலே மொத்த சனத்தொகை 20 மில்லியன். அதில் பெரும்பான்மையினத்தின் வாக்களை பார்த்தோம்னா 15 மில்லியன்.
எனவே இன்று 72 மில்லியன் சனத்தொகை இதற்கு உலக சனத்தொகையில் வாக்களித்தது. எனவே உலகில் பெரும்பான்மை இன்று இந்த கருத்துக்கு வாக்களித்திருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? இந்த போக்கு என்ன மாற்றத்தை கொண்டரும் என்று நீங்க நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக ரங்கா, நன்றி. விசேடமாக இன்று இந்திய தேர்தல் முடிவடைந்திருக்கின்றது. அப்போ இந்திய தேர்தல் என்பது உலகத்திலேயே 2வது பெரிய ஜனத்தொகை கொண்ட நாடு, உலகத்திலேயே ஜனநாயகத்தை பாதுகாக்கின்ற நாடு என்று கூறப்படுகின்றது. அந்த நாட்டில் கடந்த வெள்ளையரிடமிருந்து சுதந்திரம் பெற்றதன் பிறகு 13 ஆண்டுகளை தவிர மற்ற வருடங்கள் முழுவதும் காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்தது. ஆனால் அந்த காங்கிரஸ் இன்று வரலாறு காணாத படுதோல்வியை அடைந்திருக்கின்றது. அதே நேரத்தில் மோடி, பாரதிய ஜனதா கட்சி மிகவும் பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றிருக்கின்றார்கள். அதில் விசேடமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயம் தான் தமிழ்நாட்டு அரசியல். இந்த தமிழ்நாட்டு அரசியலை நாங்கள் கடந்த காலத்தில் கண்ட பல்வேறு விடயங்கள் இருக்கின்றது. விசேடமாக தமிழருடைய பிரச்சனையை விசேடமாக நீங்கள் முன்பு கூறியது போன்று ஜெயலலிதா அவர்கள் கூட குறிப்பிட்ட விடயம் இருக்கின்றது. அதாவது தேர்தல் காலங்களில் மக்களை ஏமாற்றுவதற்கான கண் துடைப்பு வித்தைகளில் அங்கிருந்து அரசியல்வாதிகள் ஈடுபடுகின்றார்கள் என்பதை அவர்கள் கூட சுட்டிக்காட்டினார். அதே நேரத்தில் தமிழர்களது பிரச்சனை, விசேடமாக இலங்கை தமிழ் மக்களுடைய பிரச்சனையில் முன்னோடிகளாக தாங்கள் தான் செயல்படுகின்றோம் என்று ஒரு மாய பிரமையை உலகத்துக்கு காட்டியிருந்தார்கள். அவ்வாறு காட்டியிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவ்வாறு வாக்குகளை கேட்ட தேர்தல் களத்தில் இருந்த அனைவரும் தோல்வியடைந்திருக்கிறார்கள். ஜெயலலிதா வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அது போன்ற ஜெயலலிதா வெற்றி பெற்றதுக்கான காரணம் என்ன என்பதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, நீங்கள் முதலில் குறிப்பிட்டீர்கள், அதாவது கடந்த காலங்களில், அதாவது இலங்கையில் சிங்கள இனவாதம் இருந்தது. அப்ப இந்த சிங்கள இனவாதம் இன்னமும் பேரினவாதமாக இருக்கின்றது. அப்ப இந்த பேரினவாதத்தை ஒரு சில கட்சிகள், நீங்க குறிப்பிட்ட போல வீரவன்சாவிடம் கொஞ்சம் பேரும் அல்லது சம்பிக்கரண அவர்கள் பிரதிநிதித்துவம் செய்கின்ற, அதே போன்று பல பிரதிநிதித்துவம் செய்த அரசியல் இருந்தது. ஆனால் இன்று ஒட்டுமொத்தமாக இலங்கையில் இருக்கின்ற சிங்கள இனவாதத்தை முற்றும் முழுதாக பிரதிநிதித்துவம் செய்கின்ற நபராக ராஜபக்ச அவர்கள் மாறியிருக்கிறார்கள். இலங்கையில் இருக்கின்ற பிரபல்யமான இனவாத கட்சிகள் அனைத்தும், இனவாத அமைப்புகள் அனைத்தும் இலங்கை அரசாங்கத்தின் அனுசரணையில் இயங்குகின்ற கட்சிகளாக மாறியிருக்கின்ற, இயக்கங்களாக, அமைப்புகளாக மாறியிருக்கின்றன. அதனால் இன்று சம்பிக்க ரணவக்கா அவர்களுக்கோ அல்லது வீரவன்சா அவர்களுக்கோ இன்று அவர்களால் முன்னெடுக்கப்படுகின்ற இனவாதத்தை விட முழு இனவாதத்தையும் மொத்த இனவாதத்தையும் பிரதிநிதித்து செய்கின்ற நபராக ராஜபக்ச அவர்கள் மாறியிருக்கின்றார்கள். அப்ப இதே போன்றுதான் இந்திய தேர்தல், தமிழ்நாட்டு தேர்தலை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மற்ற இருந்த ராமதாஸ் போன்றவர்கள் அல்லது திருமாவளவன் போன்றவர்கள், கோபாலசாமி போன்றவர்கள், இவர்கள் அனைவரும் தாங்கள் தான் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு விமோசனத்தை தேடி கொடுக்க போகின்றோம் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக இன்று ஜெயலலிதா அவர்கள் இவர்களால் வைத்திருந்த சுலோகங்கள் அனைத்தையும் அல்லது தீர்மானங்கள் அனைத்தையும் தன்வசப்படுத்தி கொண்டு முற்று முழுதாக இலங்கையின் தமிழர்களின் பாதுகாவலனாக தான் தோன்ற போகின்றேன். அதிலும் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுங்கள், தாங்கள் சொல்வதை போல் கேட்கின்ற அரசாங்கம் உருவாகுமானால் தமிழீழம் உருவாக்கப்படும் என்று குறிப்பிட்டார்கள். ஆனால் இன்று பாரதிய ஜனதா கட்சிக்கு ஜெயலலிதாவின் வாக்குகளோ அல்லது ஜெயலலிதாவின் ஆதரவு தேவையின்றி தன்னிச்சையாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால் இன்று இந்தியாவில் ஏற்பட்டிருக்கின்ற அரசியல் மாற்றம் என்பது மிகவும் ஒரு திருப்பு முனை என்றே நாங்கள் கருதுகின்றோம். ஏனென்றால் மோடி, அதுதான் முக்கியமான விடயம். சந்தோஷம், நீங்க பார்த்தீர்கள், இன்று ஜெயலலிதா அவர்கள் மிகவும் ஒரு தெளிந்த அரசியலில் இருக்கிறார்கள். அதாவது இன்று யாரும் கூற முடியாது, இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறினீர்கள் இலங்கையிலே தமிழீழம் அமைவதென்று உங்களால் அமைக்க முடியவில்லை என்று கூட கேள்வி கேட்க முடியாது. அவர் தெளிவாக உறுதியாக கூறுகிறார், என்னை தங்கி இருக்கின்ற
அல்லது என்னை வைத்து ஆட்சி, அதாவது எப்படி திமுக காங்கிரசுக்கு முட்டு கொடுத்து ஆட்சியில் வைத்திருந்ததோ அதேபோல் என்னால் ஆட்சியை கட்டுப்படுத்த முடியும் என்றால் நான் தமிழீழத்தை அமைப்பேன் என்று கூறுகின்றார். ஆனால் எல்லாரும் எதிர்பார்த்த உதவி வந்து மோடிக்கு இந்த லேடியின் உதவி தேவைப்படும் என்று. ஆனால் துரஷ்டவசமாக மோடி அவர்களுக்கு இந்த லேடியின் உதவி தேவையில்லாமல் 37 ஆசனங்கள் 336 ஆசனங்களை பிஜேபி கைப்பற்றியிருக்கிறது. 1947 ஆண்டுக்கு பின்பு காங்கிரஸை வீழ்த்தியது என்று சொன்னால் எந்த கட்சியுமே இல்லை, தனி கட்சியாக. 1977 ஆண்டு மாத்திரம் ஜனதா கட்சி வந்து அந்த காங்கிரஸிலும் பார்க்கக்கூடிய வாக்குகளை பெற்றது. அந்த பெற்றது கூட 4 கட்சிகள் இணைந்து. அதுவும் அதற்கு காரணம் நினைக்கிறேன், இந்தியாவின் இரும்பு பெண் என்று வர்ணிக்கப்படுகின்ற வர்ணிக்கப்படுகின்ற மார்க்சிஸ்டுக்கு முதல் வர்ணிக்கப்பட்ட இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணி அரசியல் அமைப்பிலே இருந்த 2 அதிகாரங்களை பறித்து தன்வசம் வைத்து 2 வருடங்கள் அந்த தேர்தலை போஸ்ட்போன் பண்ணியிருந்தார். அதில் விரக்தியுற்ற இந்திய மக்கள் 1977 ஆண்டு முதல் முறையாக காங்கிரசுக்கு எதிராக 47 ஆண்டுக்கு பின்பு வாக்குகளை அளித்திருந்தார்கள். அதில் 4 கட்சிகள் இணைந்திருந்தன. அது 1977 ஆண்டு ஜனதாதள கட்சி. ஆனால் 1987 ஆண்டு 2 ஆசனங்களை பெற்ற பிஜேபி இந்தியா 47 ஆண்டு சுதந்திரம் அடைந்ததன் பின்பு முதல் முறையாக 2014 காங்கிரசிலும் பார்க்க அதிகூடிய வாக்களை பெற்ற தனி கட்சியாக இந்தியாவின் வரலாற்றில் முதல் முறையாக பிஜேபி பெற்றிருக்கிறது. அதாவது 2 ஆசனங்களை 1984 ஆண்டு பெற்ற பிஜேபி இன்று ஒரு தனிப்பெரும் கட்சியாக காங்கிரசுக்கு சவாலாக எவருடைய உதவியும் இல்லாமல் வந்திருக்கிறது. ஆனால் இதில் ஜெயலலிதாவின் ஜெயலலிதா எல்லாரும் எதிர்பார்த்தது ஜெயலலிதாவின் உதவி இல்லாமல் பிஜேபியினால் ஆட்சி அமைக்க முடியாது. ஆனால் தற்பொழுது அங்கு 534 ஆசனங்களிலே 336 ஆசனங்களை பிஜேபி கொண்டிருக்கிறது. அதைவிட முதல் முறையாக 1947 ஆண்டுக்கு பின்பு காங்கிரசுக்கு எதிராக தனி கட்சியாக ஆட்சி அமைத்தது. இன்று காங்கிரஸை பார்த்தீர்கள் 59 ஆசனங்கள். ஆனால் தனி கட்சி தமிழ்நாட்டு கட்சி 37 ஆசனங்கள். அவர்களும் பார்க்க ஒரு 20 ஆசனங்களைத்தான் இன்று இந்த இந்திய தேசிய வாக்குகளை பெற்றவர்கள். இன்று காங்கிரசுக்கும் இந்த ஜெயலலிதா அவர்களுக்கும் இந்தியாவில் கிடைத்த வாக்குகளை எண்ணினால் 1-2 சமமாக இருக்கிறது. ஜெயலலிதா அவர்கள் கூறிய கருத்தின்படி பார்க்கின்ற பொழுது அவரை தங்கிய அரசாங்கமாக பிஜேபி வந்தால் நிச்சயமாக நான் தமிழீழத்தை அமைப்பு என்ற கருத்தினை முன்வைத்திருக்கின்றார். ஆனால் அவரை தங்கிய அரசாங்கமாக இன்று பிஜேபி வரவில்லை. அதோட இந்தியாவில் இன்று லஞ்சம், ஊழல், குடும்ப ஆட்சி என்பதற்கெல்லாம் இன்று முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார்கள். அதைவிட தமிழ்நாட்டில் இன்னொரு விடயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் சந்திரசேகர் அவர்களே. அதாவது இன்று நீங்கள் திருமாவளவன் அவர்களின் போஸ்டர்கள் அடிக்கப்பட்டன. அதாவது ஒரு பக்கம் பிரபாகருடன் திருமாவளவன் போஸ்டர் அடிக்கின்ற பொழுது அவரின் தேர்தல் தொகுதியிலே மறுபக்கம் அவர் இலங்கை அரசுக்கு வந்து பொன்னாடை போத்திய போட்டோக்களை அடைத்தார்கள். இவர் இலங்கை அரசுடன் இணைந்து செயற்பட்டவர், இங்கு வந்து தமிழருக்கு சார்பாக பேசுகின்ற பொழுதும் இலங்கையில் சென்று பொன்னாடை போத்தியவர் என்று கூறிய பொழுது அவர் மண்கவினார் தேர்தலிலே. காங்கிரசின் மகன் சிதம்பரம் ஒரு ஹோம் மினிஸ்டர், இவர் இலங்கை யுத்தம் நடைகின்ற பொழுது வாய்மூடி மௌனியமாயிருந்தவர், இலங்கையில் தமிழர்களை அழிப்பதற்கு ஆயுதம் கொடுத்தவர் என்று கூறுகின்ற பொழுது அவர் தோற்கடிக்கப்படுகின்றார். அங்கு இன்னொருத்தர் தஞ்சாவூரிலே மணிசங்கர் ஐயர் பெட்ரோலியம் மினிஸ்டர், அவருடைய திருமண வீட்டு படங்கள் இலங்கை முன்னாள் ஜனாதிபதி இன்னாள் ஜனாதிபதி அவர்களாம் கலந்து கொண்ட திருமண படங்கள் அடித்தோம் அவர் தோற்கப்படுவார். எனவே இலங்கையின் பிரச்சனை இன்று தமிழ்நாட்டிலே பாரிய ஒரு ஆதிக்கத்தை செலுத்தி இருக்கிறது. இந்த ஜெயலலிதா அவர்கள் கூட பல விடயங்களை விட்டு இந்த விடயத்தை தான் தேர்தலில் வைத்திருக்கின்றார். அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை நான் பார்க்கலாம் என்று இருக்கின்றேன். அதில் 2 விடயங்கள், அதாவது உங்களுக்கு தெரியும் மைந்த சிந்தனை மற்றது அது போன்று பாரிய ஒரு பெரிய ஒரு புத்தகம் இல்லை. அவர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 கோரிக்கைகளிலே 2 கோரிக்கைகள் எங்கே சம்பந்தமாக இருக்கு. அதை கலையத்திலிருந்து பார்க்கலாம் என்று பார்த்துவிட கூட உரையாடலாம் என்று இருக்கின்றோம். தமிழக முதல்வர் ஜெயலலிதா வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் இலங்கையில் தனி ஈழம் தேவையா என அறிய வாக்கெடுப்பு நடத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இதற்காக இலங்கை மற்றும் வெளிநாடுகளில் வாழும் ஈழத்தமிழரிடையே வாக்கெடுப்பு நடத்த முயற்சி எடுக்கப்படும். இலங்கையில் இனப்படுகொலை செய்தோர் சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவர். குற்றம் செய்தோருக்கு தண்டனை பெற்று தரப்படும். 9 கோரிக்கைகளிலே 2 கோரிக்கைகளை ஜெயலலிதா அவர்கள் இலங்கை மாத்திரமல்ல ரங்க மூன்றாவது கச்சதீவை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. எனவே உண்மையில் 9-3 இலங்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக மாறி இருக்கிறது.
அதன் மூலமாக மிகவும் தெளிவாக தெரிகின்ற விடயம், அதாவது இலங்கை அரசியலின், அதாவது தமிழ் மக்களுடைய பிரச்சனையில் பாரிய தாக்கத்தை செலுத்தி இருக்கின்றது என்பது உண்மை. இலங்கை மக்களிலும் பார்க்க நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் இலங்கை பிரச்சனையை பற்றி தீவிரமாக சிந்திக்கிறார்கள். என்ன சொன்னால், என்று உங்களுக்கு தெரியும், கிளிநொச்சி மாவட்டத்தை நாங்கள் சென்று பார்த்தோமா இருந்தால் கிட்டத்தட்ட 70% மக்கள் மலையை சேர்ந்த மக்கள். ரத்னபுரியில், கேகால் போன்ற பிரதேசங்களில் இருந்து 58 கலவரம், 77 கலவரம், 83 கலவரங்கள் விரட்டி எடுக்கப்பட்ட மக்கள் தான். 58 விரட்டி எடுக்கப்பட்ட மக்கள் தான் இன்று கிளிநொச்சி, முல்லைத்தீவு போன்ற பிரதேசங்களில் குடியேற்றப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று கூட நான் அங்கு செல்கின்ற பொழுது கூட ஒரு இடத்திலே சந்திரசேகரன் உறவினர்கள் கூட அங்கு இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் நிறைய போயிருக்கிறீர்கள், பலர் இருக்கிறார்கள். ஆனால் இங்கு நாங்கள் இன்று நுவரெலியா தேர்தலை பார்த்தோமா இருந்தால் 9 ஆசனங்கள் அரசாங்கத்துக்கு கிடைக்கிறது, தமிழ் வாக்குகள். ஆனால் இன்று தமிழ்நாட்டிலே இலங்கை பிரச்சனையை முன்னிலை வைத்தவுடன் ஜெயலலிதா ஆட்சி, எந்த ஒரு ஆட்சிக்கும் ஒரு 2 வருடங்களும் பின்பு அதில் வெறுப்படையும். ஆனால் இன்று ஏற்கனவே கிடைத்த வாக்குகள் இன்னும் கூடியிருக்கு. இலங்கை பிரச்சனை, அதாவது அந்த தமிழ் இனம் என்று கூறுகின்ற பொழுது தமிழ்நாட்டு மக்கள் கொந்தளிப்பாக காணப்படுகிறார்கள். ஆனால் இலங்கையில் சற்று மாறு. இந்த நுவரெலியா மாவட்ட தேர்தலை பார்த்தீங்கன்னா நுவரெலியா மாவட்டத்திலே 9 ஆசனங்களை வெற்றிலை தான் பெற்றிருக்கிறது. எனவே பாதிக்கப்பட்டவன், கிளிநொச்சியிலே பாதிக்கப்பட்ட உறவுகள் இன்று நுவரெலியாவில் இருந்தவரின் பலரின் உறவுகள் தான் இன்னும் அங்கு இருக்கின்றன. இது இரண்டையும் எந்த வகையில் நீங்கள் பார்க்கின்றீர்கள்? அதனால் ரங்கா அவர்கள், இப்ப இந்த பிரச்சனையோடு நாங்கள் ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்றால், இன்று இந்திய தேர்தலில் நீங்கள் குறிப்பிட்டது போலவே மிகவும் தீர்க்கமான ஒரு காரணியாக இலங்கை பிரச்சனை இருந்திருக்கின்றது என்பது உண்மை. அதே நேரத்தில் அங்கு மிக தெளிவாக கூறுகின்றார்கள், இலங்கை தமிழீழம் அமைக்கப்படும், அது தமிழ் மக்களை படுகொலை செய்தவர்கள் தண்டனை அளிக்கப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, இவ்வாறான கோரிக்கை, அதாவது 9 கோரிக்கைகள், 3 பிரதான கோரிக்கைகள் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளாக இருக்கின்றது. அப்படி அங்கு இலங்கையில் தமிழ் மக்களுக்கு படுகொலை செய்தவனுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று தமிழ் மக்கள் அங்கு வாக்களிக்கின்றார்கள். ஆனால் இலங்கையில் நுவரெலியா மாவட்டத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், விசேடமாக கடந்த 9 வருடங்களாக ஆட்சி செய்கின்ற ராஜபக்சாவின் ஆட்சியில் தான் யுத்த முடிவுக்கு வருகின்றது. அப்படியானால் இன்று யுத்தத்தின் காரணகர்த்தாவாகவும், அது மாத்திரமல்ல யுத்தத்தினால் தமிழ் மக்கள் படுகொலை செய்வதற்கான பிரதான சூத்திரதாரியாக ராஜபக்சா தான் விளங்குகின்றார் என்று இன்னைக்கு உலக நாடுகள் அனைத்தும் கூறுகின்றன. பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. ஐக்கிய நாடுகள் சபையிலும் கூட இந்த பிரச்சனை முன்மொழியப்பட்டிருக்கின்றன. உலகத்தில் இருக்கின்ற அனைத்து தமிழ் மக்கள் மத்தியிலும் இது சம்பந்தமான கருத்தாடல் இருக்கின்றது. அவ்வாறான கருத்தாடல் அங்கு உலகத்தில் இருக்கின்ற பொழுது, விசேடமாக நுவரெலியா மாவட்டத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது, கடந்த மாகாண சபை தேர்தலில் 9 தொகுதிகள் தமிழ் மக்களது வாக்குகள், அதாவது தமிழ் மக்களை படுகொலை செய்தான் என்று கூறப்படுகின்ற ராஜபக்சாவின் அரசாங்கத்துக்கு கிடைத்திருக்கின்றது. அப்ப அதிலிருந்து ஒரு உண்மை மிக தெளிவாக தெரிகின்றது. அப்ப இவ்வாறான ஒரு சூழல் இலங்கையில் இருக்கின்றது. இவ்வாறான சூழலுக்கு இன்று தமிழ் மக்கள் மிகவும் ஆழமாக சிந்திக்கக்கூடிய ஒரு தேர்தலாகவும் இன்று தமிழ்நாடு தேர்தல் முடிவு காணப்படுகின்றது என்று எனது கருத்து. அதாவது இன்று தமிழ்நாட்டின் ஆதரவோடு, தமிழ்நாட்டில் வீடுகள் இருக்கின்ற, தமிழ்நாட்டில் உறவுகள் இருக்கின்ற, அது மாத்திரமல்ல தமிழ்நாட்டிலே நம்பியிருக்கின்ற நபர்கள் இன்று இலங்கையில் விசேடமாக மலையக அரசியல் கோலோச்சுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆறுமுகம் தொண்டமானவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, மறுபுறத்தில் செந்தில் தொண்டமானவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்தியாவில் பிறந்து வளர்ந்து இந்தியாவில் இருந்தவர்கள். இங்கு வந்து தனது பாட்டன் அரசியல் செய்தார் என்ற காரணத்தினால் இன்று இலங்கையின் தமிழ் மக்களது தலைவிதியை தீர்மானிக்கின்ற சக்திகளாக அல்லது தலைவர்களாக மாறியிருக்கின்றார். அதனால் இவைகள் அனைத்தையும் நன்கு உணர்ந்து இந்த சந்தர்ப்பவாத அரசியலுக்கு, விசேடமாக மலையகத்தில் இருக்கின்ற சந்தர்ப்பவாத மலையக மக்களை ஏமாற்றுகின்ற அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கும், அதை ஒரு தீர்மானகரமான சக்தியாக திருப்பு முனையாக மாற்றுவதற்கும் எதிர்வரும் ஊவா மாகாண சபை தேர்தலில் இலங்கையில் இருக்கின்ற தோட்ட தொழிலாளர், விசேடமாக மலையக மக்கள்
இந்த துரோக கும்பலுக்கு, தொழிலாளர்களை பகடைக்காய்களாக மாற்றுகின்றவர்களுக்கு, தொழிலாளர்களை பலிக்கடாக்களாக மாற்றுகின்றவர்களுக்கு நல்லதோர் பாடத்தை படிப்பிக்கின்ற சந்தர்ப்பம், அரிய சந்தர்ப்பம் இன்று கிடைத்திருக்கின்றது நான் நினைக்கின்றேன். ரங்கா அவர்களே, இன்று இந்திய அரசியலோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது விசேடமாக இந்தியாவின் அரசியல் முடிவுகள் மிக ஒரு திருப்பு முனையாக அமைந்திருக்கின்றது உண்மை. அதே நேரத்தில் ஒன்றை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. யார் இந்தியாவில் ஆட்சிக்கு வந்தாலும் கூட இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில் மாற்றங்கள் பெருவாரியாக நிகழப்போவதில்லை. இந்தியாவின் பொருளாதார கொள்கையில் எந்த விதமான மாற்றங்கள் நிகழப்போவது இல்லை. இந்தியாவின் பொருளாதாரத்தை நிர்மாணிக்கின்றவர்கள், அது தீர்மானிக்கின்றவர்கள் அங்கு இருக்கின்ற மாபெரும் பணக்காரர்கள் என்பது மிக தெளிவான உண்மை. இந்த தேர்தலிலும் கூட மோடி அவர்களுக்கு இந்தியாவில் இருக்கின்ற அம்பானி போன்றவர்கள், முகேஷ் அம்பானி போன்றவர்கள், குஜராத்தில் இருக்கின்ற பெரிய நபர்கள் அனைவரும் இந்த தேர்தலில் மிக தெளிவாக இந்தியாவில் மோடியை வரவேற்றிருக்கின்றார்கள். மோடி பத்திரிகையில் கூறப்படுகின்ற 30 இந்திய பணத்தில் 30,000 கோடி ரூபாய் இந்த தேர்தலுக்காக மோடி அவர்கள் செலவழித்திருக்கின்றார்கள் என்று கூறப்படுகின்றது. அப்ப இந்த 30,000 கோடி ரூபாய் என்பது, மோடி என்பவர் சாதாரண ஒரு மனிதர் என்று கூறுகின்றார். தான் அதாவது சிற்றுண்டி சாலையில் பிஞ்ஞான் கோப்பை கழுவி ஒரு சர்வெண்டாக வேலை செய்ததாகவும் அவர் கடந்த காலத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஏழ்மையான வறுமையான குடும்பத்தில் இருந்தவர். அவ்வாறாக இருந்த குடும்பத்தில் இருந்தவர் கடந்த 13 ஆண்டுகளுக்கு மேலாக குஜராத்தின் பிரதமராக இருக்கின்றார். குஜராத்தின் பிரதமராக இருக்கின்ற பொழுது மிக ஒரு உண்மை இருக்கின்றது. அங்கிருந்த முஸ்லிம்களுக்கு எதிராக மிக மோசமான, அதாவது இந்திய வரலாற்றில் ரங்கா மிக மோசமான மிலேச்சத்தனமான வன்முறையை கட்டவிழ்த்து விட்ட பாவித்தனமான அரசியலுக்கு அன்று தலைவராக இருந்தவர் வேறு யாரும் இல்ல, மோடி அவர்கள் வாய் மூடி மௌனிகளாக இருந்தார். ஆனால் இதில் இந்த பிரச்சாரத்தை ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களே காங்கிரஸ் முன்னிட்டு விட்டது. இன்று உங்களுக்கு தெரியும், இன்று இலங்கையில் ஆட்சியை பற்றி பேசுகின்ற பொழுது யுத்தத்தை பற்றி பேசுவார்கள். யுத்தம் 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 என்று சொல்லி இன்று ஆட்சியில் இருக்கிற சிலர் கவலைப்படுவதும் உண்டு. உண்மையில் இன்று விடுதலை புலிகள் அழியாமல் இருந்திருந்தால் எங்கள் ஆட்சியை நாங்கள் இன்னும் வைத்திருந்திருக்கலாமே, அநியாயம் இந்த விடுதலை புலிகள் அழிந்து விட்டார்களே, அதனால் தானே இவர்கள் இந்த லஞ்சம் ஊழல் இதனை பற்றி எல்லாம் பேசுகிறார்கள் என்று கவலைப்பட்டதும் உண்டு. அதே போல் காங்கிரஸ் இந்த தீவிரமான கருத்தினை முன்வைத்திருந்தது. அதாவது முஸ்லிம்களை அழித்தார்கள் என்ற மோடி அவர்கள் அது ஆட்சியில் இன்று கிட்டத்தட்ட இந்தியாவில் 1.2 பில்லியன் சனத்தொகையிலே 15% முஸ்லிம் இனத்தை சேர்ந்தவர். அதான் உலகத்திலே இன்று அதிகூடிய முஸ்லிம் சனத்தொகை உலகத்தில் எந்த அரபு நாடுகளிலும் இல்லை, இந்தியாவில் தான் இருக்கிறது, பாகிஸ்தானிலும் இல்லை. இரண்டாவதாக தான் முஸ்லிம் சனத்தொகை இந்தோனேஷியாவில் இருக்கின்றது. எனவே முதலாவது உலக முஸ்லிம் சனத்தொகை கூடிய நாடாக இஸ்லாமியர்கள் இருக்கின்ற நாடாக இந்தியா காணப்படுகிறது. இந்த 15% சனத்தொகையை இலக்கு வைத்து காங்கிரஸ் பிரச்சாரத்தை முடுக்கியிருந்தது. ஆனால் இன்று மகாராஷ்டிராவை எடுத்துக்கொள்வோம். அங்கு கிட்டத்தட்ட 48 ஆசனங்களை தீர்மானிக்கின்ற சக்திகளாக இந்த முஸ்லிம் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த இஸ்லாமியர்களில் 48 ஆசனத்தில் 42 ஆசனங்கள் இன்று பிஜேபிக்கு சென்று, பீகாரில் 17 ஆசனங்களில் 12 ஆசனங்கள் பிஜேபி. பீகாரும் மகாராஷ்டிராவும் மிகவும் முஸ்லிம் மக்கள் கூடிய இடம். எனவே காங்கிரஸ் அந்த பிரச்சாரம் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது உண்டு. உத்தரப்பிரதேசத்தை எடுத்தோம் என்றால் அங்கும் கிட்டத்தட்ட 17% இஸ்லாமிய இனத்தை சேர்ந்தவர்கள். அங்கும் 80 ஆசனங்களிலே 71 ஆசனங்கள் பிஜேபிக்கு சென்றது. எனவே இந்த பிரச்சாரத்தை அண்மையில் நான் ஒருவருடன் தொலைபேசியில் பேசுகின்ற பொழுது அவர் கூறினார், இன்று காங்கிரசிலே ஊழல் கூடியிருக்கிறது, இத்தாலி பெண் எங்களை ஆண்டு கொண்டிருக்கின்றார், அவர் மகனை கொண்டு வரதுக்கு முயற்சிக்கிறார், இதுடன் நாங்கள் முஸ்லிம்களின் பிரச்சனையை காட்டி காட்டி அவர் எங்கள் வாக்குகளை பெற பார்த்தால், ஆனால் நாங்கள் இந்த நாட்டின் ஏனைய நாடுகள் போன்ற அல்ல. இன்று 11 ஜனாதிபதிகளிலே 3 ஜனாதிபதிகள் முஸ்லிம் இனத்தை சேர்ந்தவர்கள். அதைவிட சல்மான் கான், ஷாருக் கான் போன்ற அனைத்து பிரபல்யமான இந்திய நடிகர்களும் முஸ்லிம் இனத்தை சேர்ந்தவர்கள். இதை விட பிரபல்யமான இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் முஸ்லிம் இஸ்லாம் இனத்தை சேர்ந்தவர். இதை விட இந்தியாவின் நம்பர் 1 சயின்டிஸ்டான அப்துல் கலாம் முஸ்லிம் இனத்தை சேர்ந்தவர். இதை விட இந்தியாவின் நம்பர் 1 பணக்காரர் முஸ்லிம் இனத்தை, இப்படி அடுக்கிக் கொண்டே சென்ற. இத்துடன் பார்க்கின்ற பொழுது எங்களை இவர்கள் அசைத்து விட முடியாது. ஆனால் நாங்கள் காங்கிரசுக்கு இனவாதத்தை பேசுகிறதனால் எங்கள் வாக்குகளை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி அவர் இந்த தொலைபேசியில் எப்படி முஸ்லிம் மக்கள் இஸ்லாத்தவர்கள் பிஜேபிக்கு வாக்களித்தார்கள். பாபா மசூதி பிரச்சனை,
முஸ்லீம் பள்ளிவாசலில் இடைக்கு சென்றது, குஜராத்தில் நடந்த படுகொலை போன்றவற்றை எல்லாம் நீங்கள் அப்பொழுது அவர்கள் கூறினார், இனவாதத்தை பேசி எங்கள் வாக்குகளை பெற முடியாது, நாங்கள் உண்மையை பார்க்கணும், இந்த நாட்டுக்கு எது நன்மை என்றதை பார்க்கின்றோம், நாங்கள் முதலாவதாக இந்தியர் என்று சிந்திக்கின்றோம் என்ற கருத்தினை முன்வைத்தார். எனவே இங்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இலங்கையிலே இனவாதத்தை பேசுகின்ற பொழுது வாக்குகள் அள்ளி குவிகின்றன. ஆனால் இந்தியாவிலே காங்கிரஸ் இந்த பிரச்சாரத்தை முன்வைத்து, நீங்க வைத்த பிரச்சாரத்தை வைத்து படுதோல்வி அடைந்தது. இன்று மகாராஷ்டிராவிலே 48 ஆசனங்களில் 42 பிஜேபி பெறுகின்றது, பீகாரில் 17 ஆசனங்களில் 12 பிஜேபி பெறுகிறது, உத்தரப்பிரதேச 80 ஆசனங்களில் 71 பிஜேபி. எனவே எங்கெங்கு இஸ்லாம் அவர்கள் தீர்மானிக்கின்ற வாக்குகளாக இருக்கிறார்களோ அங்கெல்லாம் பிஜேபி வென்றிருக்கிறது. அங்கு இந்த இனவாத பேச்சு தோற்கடிக்கப்பட்டுள்ளது. ஒன்று. இரண்டாவது விடயம் நான் கூட பெறுகின்றால், இந்த இலங்கையில் இருக்கின்ற மலையத்தை சேர்ந்த அனைவரது தொப்புள் கொடி உறவுகள் இன்றும் தமிழ்நாட்டில் வாழ்கின்றன. ஆனால் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை கட்டணையில் வைத்துக் கொண்டு தொண்டமானை நான் இந்தியாவுக்கு அனுப்புவேன் என்று திகாம்பரம் அவர்கள் சூளுரைத்தார். அதன் பின்பு நுவரெலியாவில் இருந்த மக்கள் எல்லாரும் நாங்கள் எல்லாம் இந்திய மக்கள் என்று கூறப்படுகின்றோம், எங்களில் ஒருவனை இந்தியாவுக்கு அனுப்புவதற்கு ஜனாதிபதி வந்து கூக்குரல் எடுக்கிறார் என்றால் திகாம்பரம் அவர்கள், இதன் பின்பு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு இக்கட்டான நிலைமைக்கும் அந்த மக்கள் தள்ளப்பட்டார்கள். எனவே ஜனாதிபதியின் முன்பு நாங்கள் இந்தியாவுக்கு விரட்டுவோம் தொண்டமானை என்று கூறுகின்ற கூற்று எந்த வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்? முதலிருந்து அவர் குறிப்பிட்டது போலவே இந்த தேர்தல் காலத்து விளையாட்டுகள், அப்ப இந்த தேர்தல் காலத்து விளையாட்டுகள் என்பது உண்மையிலேயே நுவரெலியா தேர்தல் முடிவை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த தேர்தலில் முன்பு இவரிடம் அந்த சென்று விட்டு இந்த தேர்தலை கூட்டு மொத்தமாக தொலைபேசி இலக்கம் என்ற உண்மையில் அனைத்து அழைப்புகளை உங்களால் இணைத்துக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் பல விடயங்கள் ஆராய இருக்கின்றன. அதனால் ஓரிரு தொலைபேசி அழைப்புகளை நாங்கள் போடுகின்றோம், ஒரு அழைப்பை இணைத்துக் கொள்கிறோம் என்றால் பல விடயங்கள் ஆராய இருக்கின்றன. முக்கியமான கேள்விகளை மாத்திரம் இணைத்துக் கொள்கிறோம். வணக்கம். நீங்கள் இந்த வகையில் பார்க்கின்ற இந்திய தேர்தலிலே குறிப்பாக நாங்கள் பேசுகின்ற போது நரேந்திர மோடியினுடைய அந்த மாபெரும் வெற்றியானது இந்தியா ஜனநாயக ரீதியிலே உலகிலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்ற ரீதியில் அந்த ஜனநாயகத்துவத்தை மிக சரியான முறையிலே இன்னும் பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு என்பது மிக தெளிவாக வெளிப்படுகின்றது. அதிலே குறிப்பாக தேர்தல் நடைபெற்ற விதம், அதனது பெறுபேறுகள் வெளியிடப்பட்ட விதம், இவற்றிலெல்லாம் கூடுதலான நம்பிக்கை தன்மை, அந்த நம்பகத்தன்மை உயர்ந்த நிலையிலே காணப்படுகின்றது. அதே நேரத்தில் இந்த நரேந்திர மோடியினுடைய அந்த மாபெரும் வெற்றியானது பலத்த எதிர்பார்ப்பினை இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி காணப்படுகின்றது. தமிழர்களின் காணப்படுகின்ற இந்த தீர்க்கப்படாத பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வினை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இதன் மூலம் ஏற்படும் என்று, அதற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையிலே தமிழ்நாட்டிலும் முழுமொத்தமான அந்த ஆசனங்களில் 37 ஆசனங்களை அந்த அதிகபட்ச மாபெரும் வெற்றியை பெற்றுக் கொடுப்பதன் மூலமாக, ஜெயலலிதா அவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதன் மூலமாக அந்த இலங்கை பிரச்சனையினுடைய முக்கியத்துவம் இந்த தேர்தலிலே மிக சிறப்பாக எடுத்து காட்டப்படுவதாக காணப்படுகின்றது. ஆனால் எந்த வகையில் நோக்குகின்ற போதும் தமிழ்நாட்டு தேர்தலிலும் சரி, இந்திய தேர்தலிலும் சரி, அந்த தேர்தல் காலங்களிலே இலங்கையினுடைய பிரச்சனையை மையமாக வைத்து வாக்குகளை சேகரிப்பதனை உத்தியாக கையாண்டு வருவது தொடர்ச்சியானது. நண்பர் சந்திரசேகரன் அவர்கள் குறிப்பிட்டது போல அது ஒரு விளையாட்டாக உத்தியாக கையாளப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே இந்த முறையும் அந்த மக்கள் நம்பிக்கை இழக்காது மீண்டும் அந்த ஜெயலலிதா அவர்களினுடைய கூற்றுக்கு இலங்கை மக்களுக்கு, இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு தீர்வு பெற்றுத்தர வேண்டும் என்பதற்கு அந்த அமோகமான வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அவை இந்தியாவினுடைய இந்த தேர்தல் முடிவில் இந்திய மக்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள், ஜனநாயகம் வெற்றி பெற்றிருக்கின்றது, இந்தியா ஒரு புது நிலைமையை நோக்கி நகரக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் அது திட்டவட்டமாக இலங்கைக்கு ஒரு முடிவினை அல்லது இலங்கை தமிழர்களின் பிரச்சனைக்கு ஒரு முடிவினை கொண்டு வந்து தருமா? அந்த இந்தியாவின் வெளியுறவு கொள்கைகளில் மாற்றங்கள் வருமா, பொருளாதார கொள்கையில் மாற்றங்கள் வருமா என்பது பொறுத்திருந்து தான் நாங்கள் பார்க்க வேண்டும். எனவே இந்திய மக்களும் ஜனநாயகமும் வெற்றி பெற்றிருக்கின்றது. ஆனால் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அல்லது தமிழர்களின் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இதன் மூலம் கிட்டப்பட்டிருக்கின்றது அல்லது கிட்டும் என நாங்கள் கனவு காண அல்லது உறுதியான ஒரு கருத்தை வெளிப்படுத்த முடியாது. அவை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை காணப்படுகின்றது. மோடியினுடைய நகர்வுகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதனை பொறுத்து தான் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இதில் வெற்றி பெற்றிருக்கின்றார்களா இல்லையா என்பதனை நாங்கள் அறியக்கூடியதாக காணப்படும்.
அதே போன்று ரங்க அவர்கள் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லிவிட்டேன். அதாவது நான் கூட கேட்ட கேள்வி சொன்னால், இன்று பார்த்தா நுவரெலியா மாவட்டத்திலேயே அரசு உங்களுக்கு தெரியும், இலங்கை சுதந்திரம் அடைந்ததில் இருந்து எந்தெந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அங்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆட்சியுடன் இணைந்திருப்பது வழக்கம். 77ஆம் ஆண்டு ஜிஆர் ஜெயவர்தனாவுடன், பேந்து பிரேமதாசாவுடன் 88, பேந்து சந்திரிகாவுடன் 94, பேந்து 2005 ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் இணைந்திருந்தது வழக்கம். ஆனால் எந்த ஜனாதிபதியும் இந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் என்ற பேச்சு இல்லாமல் நுவரெலியாவுக்கோ பதுளைக்கோ காலடி வைப்பதில்லை. அது ரணில் விக்ரமசிங்க இருந்த 2 இடங்களில் கூட உங்களுக்கு தெரியும், வேலாயுதம் தைப்பொங்கலுக்கு போயிருக்கின்ற பொழுது ரணில் விக்ரமசிங்கிடம் கூறினார்கள், இவரை வெளியேற்றுங்கள். உடனே வெளியேற்றி விட்டார்கள். அதாவது ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினரே வெளியேற்றப்பட்டார். ஆனால் இந்த முறை ஜனாதிபதி அவர்கள் முதலாவதாக தேர்தல் பிரச்சாரத்தை மாகாண சபையில் கண்டது திகாம்பரத்தின் கூட்டத்துக்கு கட்டணல. அதன் பின்புதான் ஆறுமுகன் தொண்டமான் அவர்களின் கூட்டத்துக்கு சென்றிருந்தார். எனவே மக்கள் ஒரு குழம்பு எல்லாமே இருந்தார். ஏதோ ஆறுமுகன் தொண்டமானுக்கு எதிராக திகாம்பரத்தை வளர்க்கிறாரா ஜனாதிபதி என்ற ஒரு கருத்து அங்கு உருவாக்கப்பட்டது, திட்டமிட்ட முறையில் அரசினால் புகுத்தப்பட்டது. அதனால் பாருங்கள், அதே மாதிரி ஜனாதிபதி அவர்களை மேடையில வைத்துக் கொண்டு இந்தியாவுக்கு நாங்கள் அனுப்புவோம், வெற்றி பெற்றவுடன் தொண்டமான இந்தியாவுக்கு அனுப்புவோம் என்று திகாம்பரம் அவர்கள் சூளுரைத்தார். ஆனால் திகாம்பரத்தின் பிள்ளைகளும் தமிழ்நாட்டில் தான் கல்வி கற்றுக் கொண்டிருந்தன. திகாம்பரத்தின் பிள்ளைகளே தமிழ்நாட்டில் கல்வி கேட்டுக் கொண்டிருக்கின்ற போது திகாம்பரம் சொல்லுகிறார், ஆர்வம் தொண்டமானை நான் இந்தியாவுக்கு அனுப்பேன் கொண்டார். அந்த மக்களை இன்னும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட், புள்ளிவிவர திணைக்களம் இந்திய மக்கள் என்று தான் கூறுகிறது. அதை மக்கள் அந்த அரசு போட்ட அந்த சூழ்ச்சி, தமது அரசுக்குள்ளேயே ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் உருவாக்கி விட்டார்கள். இன்று பாருங்கள், இந்த அடிபடி இல்லை. அப்பொழுது அடிக்கப்பட்டன வாகனங்கள், நொறுக்கப்பட்டன. இந்தியாவில திகாம்பரத்துக்கு 60 போலீஸ்கள், அங்கே ஆர்வம் தொண்டமான எஸ்டிஎஃப்களை போட்டு அவர்களுக்குள்ளே ஒரு எதிர்கட்சியை கொண்டு இந்த மக்களை ஒரு குழப்பி எல்லாமே உருவாக்கினார்கள். அதனால் தான் நீங்க கூறிய வெற்றி கிடைத்ததான் நான் நினைக்கின்றேன். நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? நிச்சயமாக ரங்கா, இந்த விடயத்தை நாங்கள் மிக தெளிவாக இன்னொரு விடயத்தை நாங்கள் குறிப்பிட்டாக வேண்டும். இந்த விசேட மாகாண சபை தேர்தலுக்கு முன்பு மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஆட்சி பீடத்துக்கு வருகின்ற பொழுது மஹிந்த சிந்தனை என்று ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த மஹிந்த சிந்தனையில் கூட விசேடமாக தோட்ட தொழிலாளர்கள் பிரச்சனைகள் பற்றி பேசப்பட்டது. தோட்ட தொழிலாளருடைய பிரச்சனைகளை பற்றி பேசுகின்ற பொழுது மஹிந்த சிந்தனை குறிப்பிட்டார்கள், நான் வந்தவுடன், அதாவது 180 வருடங்களுக்கு மேலாக இந்த நாட்டுக்காக உழைக்கின்ற மக்கள், அந்நிய செலவாணியை ஈட்டி கொடுக்கின்ற மக்கள், அது மாத்திரமல்ல இன்றும் தாங்களது உழைப்பால் இந்த நாட்டுக்கு வருமானத்தை தேடிக் கொடுக்கின்ற மக்கள் என்றால் வேறு யாருமல்ல, தோட்ட தொழிலாளர்கள். ஆகவே இவர்கள் பின்தங்கிய நிலைமையில் இருக்கின்றார்கள், வீடு இல்லை, லயக்காம்பராக்கள் இருக்கின்றார்கள், இன்னமும் கொட்டில்கள் இருக்கின்றார்கள். அதனால் இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் கவனத்தில் கொண்டு மஹிந்த ராஜபக்ச ஆகிய நான் வந்த பிறகு பர்ச்சேஸ் காணி தருகின்றேன், அது மாத்திரமல்ல ஒரு பிரதேச செயலாளர் பிரிவுக்கு ஒரு தேசிய பாடசாலை அமைக்கின்றேன், அது மாத்திரமல்ல தோட்டங்களில் இருக்கின்ற டிஸ்பென்சரி எல்லாத்தையும் கிராமிய வைத்தியசாலைகளாக மாற்றி அனைத்து வசதிகளையும் பெற்றுக் கொடுப்பேன் என்று குறிப்பிட்டார். அது மாத்திரமல்ல அரிசி மானியம், கோதுமை மானியம் கூடுதலாக தருகின்றேன் என்று குறிப்பிட்டார்கள். ஆனால் இன்று 9 வருடங்கள் ஆகின்றது. இந்த 9 வருடங்களுக்கு பிறகு நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது இதில் ஒரு வாக்குறுதியாவது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இல்லை. ஆனால் இந்த அரசாங்கத்தில் தான் இந்த ஆறுமுகம் தொண்டமான் அவர்களும் திகாம்பரம் அவர்களும் பிரதிநிதிகளாக இருக்கின்றார்கள். அப்போ தோட்ட தொழிலாளர்கள் விசேடமாக நுவரெலியா மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்கள் பெரும்பான்மையாக, இன்னைக்கு இலங்கையில் இருக்கின்ற மலையக மக்களில் பெரும்பான்மையாக வாழ்கின்ற மக்கள் இருக்கின்ற பிரதேசம் நுவரெலியா மாவட்டம். அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற வாக்குகள் அனைத்தையும் திரட்டி இந்த மஹிந்த ராஜபக்சவின் காலடியில் பூஜித்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, அங்கு நீங்கள் குறிப்பிட்டது போல அன்று தேர்தல் காலகட்டங்களில், அதாவது இலங்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துக்கும் மூல காரணம், தோட்ட தொழிலாளர் பிரச்சனைக்கு மூல காரணகர்த்தா வேறு யாருமல்ல தொண்டமான் என்று திகாம்பரம் குறிப்பிட்டார். அதனால் இந்த தொண்டமானை நான் இந்தியாவுக்கு விரட்டி அடிப்பேன், குடும்பாட்சியை முடிவுக்கு கொண்டு வருவேன் என்று குறிப்பிட்டார். அப்ப அதாவது மலையக மக்கள் அங்கு சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் இருக்கின்றது. குடும்ப ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருகின்றேன் என்று கூறிய திகாம்பரம் நுவரெலியா மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட 3 உறுப்பினர்கள் யார்? நீங்கள் சிந்திங்கள், நாங்கள் அல்ல. அவரது மாமன், அவரது அண்ணனின் மனைவி, அவரது குடும்பத்தை, அதாவது தொண்டமான் என்கின்ற குடும்பத்தை அகற்றிவிட்டு திகாம்பரம் என்கின்ற குடும்பத்தை போஷிப்பதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு
இன்று குடும்ப ஆட்சியை முன்னெடுக்கின்ற ராஜபக்ச ஆதரவளிக்கின்றார்கள். இன்று தோட்ட தொழிலாளர்களை இரண்டாக பிளவுபடுத்திவிட்டு, உங்களுக்கு தெரியும் கொட்டகலை பிரதேசத்தில் பாரிய அடித்தடி நடந்தது. மலையகத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் அடே நான் தொண்டமான் என்றும் நான் திகாம்பரம் என்றும் நமது இளைஞர்கள் தோட்ட தொழிலாளர்கள் அடித்துக் கொள்கின்றார்கள், வெட்டி கொண்டார்கள், பாரிய அளவு பிரிவினைக்குள்ளாக்கப்பட்டார்கள். அவ்வாறு மக்களை பிரித்து விட்டு அவர்களது வாக்குகள் எல்லாத்தையும் பெற்று இந்த 9 வருடங்களாக மக்களை வதைக்கின்ற விசேடமாக 9 வருடங்களாக இந்த வரவு செலவு திட்டத்தில் கூட ஒரு வார்த்தை தோட்ட தொழிலாளிகளை பற்றி பேசாத, அது மாத்திரமல்ல மைந்த சிந்தனையில் நிறைவேற்றப்பட்ட மைந்த சிந்தனையில் ஒரு வாக்குறுதியேனும் நிறைவேற்றாத மைந்த ராஜபக்சாவை ஆற தழுவி கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இன்று விசேடமாக ரங்கா அவர்களே, இந்த திகாம்பரம் என்பது ஒரு புறத்தில் தனது குடும்ப ஆட்சியை போஷிக்கின்ற நபர் ஒன்று, மறுபுறத்தில் ஆறுமுகம் என்பது தனது குடும்ப ஆட்சியை தோட்ட தொழிலாளி என்பது தனது சொத்து என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், தனது நாய்க்குட்டிகள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னமும். அதனால் இன்று இலங்கையில் வாழுகின்ற விசேடமாக தோட்ட தொழிலாளர்களுக்கு மிகவும் ஆழமாக சிந்திக்க வேண்டிய காலகட்டம் தோன்றியிருக்கின்றது. இந்திய தேர்தல் முடிவுகள் எங்களுக்கு எவ்வாறான ஒரு செய்தியை கூறுகின்றது என்றை நாங்கள் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் இந்திய தேர்தலூடாக இந்தியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் எவ்வாறான முடிவெடுத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அதோடு நாங்கள் இன்னும் ஒன்றை குறிப்பிட்டாக வேண்டும் அவர்களே, இந்தியாவில் மோடி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அல்லது லேடி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அல்லது எங்களது டாடி ஆட்சிக்கு வந்திருந்தாலும் சரி, இலங்கையில் வாழுகின்ற தமிழர்களுக்கு எந்த பிரயோஜனம் ஏற்பட போகுது? இலங்கையில் வாழுகின்ற தோட்ட தொழிலாளர்களுக்கு எந்த பிரயோஜனமும் ஏற்பட போவதில்லை. விசேடமாக வடகிழக்கில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு கண்ணீர் விடுகின்ற எங்களது உறவுகளுக்கு எந்த விதமான விமோசனமும் ஏற்பட போவதில்லை என்பது மாத்திரம் உறுதி. இன்று வியாபாரிகள் என்று உங்களுக்கு தெரியும், அண்மையிலே மருதானையிலே நீதிமன்றம் வரை சென்றிருந்தார்கள் மக்கள். டாடா கம்பெனிகிற மோடியின் பிரதான நிதியுதவியாளர் என்று கூறப்படுகின்ற மோடி அவர்களின் நிதியுதவியா தான் டாடா நிறுவனம். அந்த டாடா நிறுவனத்துக்கு காணிகள் வழங்கப்பட்டது முறைகேடான முறையிலே என்று சுய சேரசிங்க பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அப்படி ஏன் இந்த டாடா நிறுவனத்துக்கு இந்த அரசு வழங்கியது என்று மோடி அவர்களை வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்ததுதான் இந்த டாடா நிறுவனம். ஆனால் இன்று வியாபார ரீதியாக இலங்கையுடன் மோடியின் நெருங்கியவர்கள் வியாபார ரீதியாக பல தொடர்புகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு சிறிய ஒரு இடைவெளியின் பின்பு அந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ந்து ஒரு விளம்பர இடைவெளி ஒன்று இருக்கின்றது. நாங்கள் இந்திய மொத்த தேர்தலின் ஒரு வரைபடம் ஒன்றும் இருக்கின்றது. நாங்கள் அதையும் உங்களுக்கு தற்பொழுது தரலாம் என்று இருக்கின்றோம். எமது கலை தயாராகும் வரை தற்போது வேலுக்குமார்களே, தற்பொழுது இந்த தேர்தல் கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா கட்சி 336 ஆசனங்களையும், மற்றது காங்கிரஸ் 59 ஆசனங்களையும், கிட்டத்தட்ட இந்தியாவிலே என்று 3வது அதிகூடிய வாக்குகளை பெற்ற கட்சியாக கிட்டத்தட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்திருக்கிறது. 37 ஆசனங்களை பெற்றிருக்கிறது. அதாவது ஒரு மாநிலத்தில் போட்டியிட்டு அதிகூடிய வாக்குகளை காங்கிரஸ் இந்தியா ஃபுல்லா தேர்தலில் போட்டியிட்டு 59 ஆசனங்களையும், ஒரு மாநிலத்தில் மாத்திரம் போட்டியிட்டு 37 ஆசனங்களையும் பெற்று இன்று ஜெயலலிதாவின் கட்சி 3வது ஒரு பெரிய கட்சியாக இன்று அங்கே தனியாக நின்றிருக்கிறது. அங்கே தமிழ்நாட்டில் கூட பல கூட்டுக்கள் சேர்ந்திருந்தன. அதை விட ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் என்றும் இல்லாதவாறு பிஜேபிக்கு ஒரு ஆசனத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் காங்கிரசின் பெரிய தலைவர்களுக்கெல்லாம் மண்கவ வைத்திருக்கிறார்கள். அதுவும் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் காங்கிரசின் அதாவது சிதம்பரம் அவர்கள் பாரிய நிதியினை செலவழித்திருந்தார்கள். அவர்கள் வேரோடு புடுங்கப்பட்டிருக்கிறார்கள். இதைவிட என்று உங்களுக்கு தெரியும், இலங்கையில் அரசுடன் இணைந்து செயல்படுகின்ற பல பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் இன்று தமிழ்நாட்டுக்கு செல்ல முடியாத ஒரு நிலைமையும் ஏற்பட்டிருக்கிறது. கூட்டு மொத்தமாக இன்று மோடி அவர்களின் வரவு பாரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா இல்லையா என்பது ஒரு பக்கம். இன்று தமிழ்நாட்டு நாங்கள் தேர்தலை பார்த்தோமா இருந்தால் அதிமுக 37 ஆசனங்களையும், பாரதிய ஜனதா கட்சி 1 ஆசனங்களையும் பெற்றிருக்கிறது. அதை விட பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர்களின் கட்சி 1 ஆசனத்தையும் பெற்றிருக்கிறது. ராமதாஸின் மகன் அவர்கள் அழகிரி ராமதாஸ் அவர்கள் பெற்றிருக்கின்றார். ஆனால் இன்று திராவிட முன்னேற்ற கழகம்
வேரோடு பிடுங்கி எறியப்பட்டிருக்கிறது. இதைவிட அதே மாதிரி விஜயகாந்த் அவர்களின் கட்சிகளும் வேரோடு பிடுங்கப்பட்டிருக்கின்றன. எனவே இலங்கையை மையமாக கொண்டு இலங்கை பிரச்சனை தமிழரின் பிரச்சனையை மையமாக கொண்டு பேசிய கட்சிகள் தமது வெற்றியினை அங்கு நிலைநாட்டி இருக்கின்றன. எனவே நாங்கள் உண்மையில் ஜெயலலிதா அவர்களின் எந்த மேடையிலும் அவருடைய பேச்சு இறுதியிலே அவர் மேடையிலே நிறுத்துவதற்கு முன்பு பேசிய விடயங்கள் தான் இலங்கை இனப்பிரச்சனை சம்பந்தப்பட்டது. அவர்கள் இந்திய வெளிநாட்டு ஆலோசகராக வந்த சிவசங்கர் மேனன் போன்றவர்களை தமிழ்நாட்டில் சந்திக்க மறுத்திருந்தார். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர்கள் இலங்கைக்கு வந்தவுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவர்களை சந்தித்து வந்தது. ஆனால் ஜெயலலிதா அவர்கள் கூறினார், நீங்கள் போவதால் இந்த பயனும் இல்லை, நீங்கள் எங்களை பேக்காட்டீர்கள் என்ற கருத்தை கொண்டு சந்திப்பதற்கு மறுத்தும் இருந்தார். தமிழ்நாட்டுக்கு வரவே வேண்டாம் என்ற கருத்தினையும் வைத்திருந்தார். அதாவது சிவசங்கர் மேனன் போன்றவர்களை வர வேண்டாம், நீங்கள் தான் யுத்தத்தை நடத்தியுள்ளனர். ஆனால் துரதிருஷ்டவசமாக பாதிக்கப்பட்ட மக்களை பிணைத்தப்படுத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் அவர்களை வரவேற்றிருந்தார். இதை விட ஜெயலலிதாவின் சில கருத்துக்களை நாங்கள் பார்க்கணும். அதாவது வடக்கு முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்களை சந்திப்பதாக ஜெயலலிதா அவர்கள் உறுதிமொழி வழங்கியிருந்தார். ஆனால் அவர் ஜனாதிபதியின் முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் எடுத்ததன் பின்பும் அதன் பின்பு தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு வேலையை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தினையும், இதை விட இன்னொரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர் பாராளுமன்ற சுமந்திரன் அவர்கள் வேலை இல்லாதவர்கள் இயக்கத்தில் சேர்ந்தார் என்ற கருத்தினை முன்வைத்ததனால் அவர்கள் உண்மையில் விக்னேஸ்வரனை சந்திப்பதை மறுத்திருந்தார். இதைவிட இரா சம்பந்தன் அவர்கள் தமிழ்நாட்டில் பலமுறை தங்கியிருந்தும் ஜெயலலிதாவை சந்திப்பதற்கு முயற்சி எடுத்த பொழுதும் மத்திய அரசுடன், அதாவது தமிழர்களை கொள்வதற்கு உதவி புரிந்த காங்கிரசுடன் நீங்கள் உல்லாசமாக விளங்கிக் கொண்டு தமிழ்நாட்டில் என்னை சந்திப்பது உஷிதம் அல்ல என்ற கருத்தினை கூறி பல முறை பிஜேபியின் தலைமைகளை நீங்கள் சந்திக்கலாம், ஆனால் காங்கிரஸை சந்திக்கலாம் என்று ஜெயலலிதா அவர்கள் சில விடயங்களில் உறுதியான கருத்தினை கொண்டார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் ஆண்டாண்டு தோறும் தமிழ்நாட்டில் வருகின்ற ஆட்சிகளை சந்திப்பது வழக்கமாக இருக்கிறது. ஆனால் இந்த முறை அவர் சந்திக்கவில்லை. இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 336 ஆசனங்களை பிஜேபியும் 59 ஆசனங்களை காங்கிரசும் 37 ஆசனங்களை இன்று ஜெயலலிதா அவர்களும் பெற்றுகின்றார். கிட்டத்தட்ட 3வது பெரும்பான்மையை கொண்ட கட்சியாக இன்று இந்த ஜெயலலிதாவின் அதிமுக கட்சி இருக்கின்றது. ஆனால் இவரிடம் இருக்கின்ற ஒரு சிறப்பு உரிமை என்ன, தான் பிடித்த கொள்கையிலே அது சரியோ பிழையோ என்பதற்கு அப்பால் அந்த நழுவல் போக்கோ அல்லது வலுவல் போக்கோ இருக்கவில்லை. அந்த உறுதியிலே இருக்கின்றார். வடக்கில் வந்த முதலமைச்சரை சந்திப்பதாக கூறுவதும், வடக்கில் வந்த முதலமைச்சர் மீண்டும் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு வேலையை பார்க்கட்டும் என்று கூறியதுடன் அவரை சந்திப்பதை மறுப்பதும், டெல்லியுடன் உறவு வைத்துக் கொண்டிருக்கிற சம்பந்தன் அவர்களை நான் சந்திக்க மாட்டேன் என்று கூறுகின்ற கருத்துக்கள் எல்லாம் அவர் இலங்கை பிரச்சனையில் எப்படியாக உறுதியாக பிரச்சனைகளை அறிந்து வைத்திருக்கிறார் என்பதனையும் தெளிவாக எடுத்து காட்டுகிறது. அதாவது இலங்கை அரசுடன் ஒரு பக்கம் மத்தியஸ்தம் இல்லாமல் பேசிக்கொண்டு மறுபக்கம் தமிழ்நாட்டு தலைவர்களையும் சந்திக்க வருவதும், நீங்கள் டெல்லியில் சென்று டெல்லியுடன் ஒட்டி உறவாடிக்கொண்டு இங்கு தமிழர்களுக்கு உறவு என்று கூறுவதை ரா சம்பந்தன் போன்றவர்களை சந்திப்பதற்கு ஜெயலலிதா அவர்கள் பல முயற்சி எடுத்தும் அதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கவில்லை. ஆனால் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் கூறியது போல் இந்திய வெளிவார கொள்கையில் மத்திய அரசு இந்த மாற்றத்தை உருவாவதற்கு அங்கிருக்கிற வர்த்தகர்கள் இடம் கொடுப்பார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இதை எந்த வகையில் நீங்கள் பார்க்கின்றீர்கள்? ஜெயலலிதா அவர்களினுடைய எதிர்பார்க்கைக்கு அமைய இந்தியாவினுடைய அரசியலிலே முன்னர் ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது, பிஜேபி ஆனது தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஆசனங்களை பெற்றிருக்கின்றது. அவை ஜெயலலிதா அவர்கள் கூறியது போல தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குட்பட்ட, தன்னுடைய இயலுமைக்குட்பட்ட, தன்னால் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அரசு வருகின்ற போது இலங்கையினுடைய பிரச்சனைகளை, தமிழர்களினுடைய பிரச்சனைகளை தீர்க்க நடவடிக்கை எடுப்பேன் என கூறியிருக்கின்றார். அவ்வாறு இருந்தாலும் இந்தியாவை பொறுத்தவரையிலே அது உலகிலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடாக அந்த ஜனநாயகத்துவத்தை பாதுகாத்து முன்னெடுத்து செல்லுகின்ற ஒரு நாடாக இருக்கின்றது. அவை அந்த வகையில் நோக்குகின்ற போது அறுதி பெரும்பான்மை ஒன்று தற்போது ஆட்சி அமைக்கின்ற பிஜேபிக்கு இருந்தாலும் கூட இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களினுடைய உணர்வை
அவர்களினுடைய அந்த தீர்மானத்தை ஜனநாயக ரீதியாக அவர்கள் வழங்கி இருக்கின்ற அந்த ஜனநாயக தீர்ப்பை இந்திய மத்திய அரசு கவனத்தில் கொள்ளும் என்ற ஒரு கவனத்தில் கொள்ளக்கூடிய தேவைப்பாடு அதிகமாக காணப்படுகின்றது. அவ்வாறு இருக்கின்ற போதுதான் தொடர்ச்சியாக அந்த ஜனநாயகத்துவத்தை அந்த நாட்டிலே பாதுகாத்து கொண்டு செல்ல முடியும். வாக்குகள் தனக்கு ஒரு தனி கட்சியாக பெருமளவு வாக்குகள் இருக்கின்றது என்பதற்காக ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர்களினுடைய அந்த கருத்துக்களை அல்லது அவர்களினுடைய அந்த தீர்மானங்களை மத்திய அரசு கவனத்தில் கொள்ளாமல் விடுமாக இருந்தால் அது ஜனநாயக ரீதியான ஒரு பிளவுக்கு வழிவகுப்பதாக இருக்கும். அவை அந்த வகையில் நோக்குகின்ற போது தற்போது உருவாகின்ற மத்திய அரசு ஆனால் தமிழ்நாட்டு மக்களின் இந்த கருத்தையும் நீங்கள் கூறிய கருத்தை தமிழ்நாட்டு மக்களின் இந்த கருத்தையும் காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளவில்லையே. ஏற்றுக்கொள்ளாததன் காரணத்தால் தான் காங்கிரஸ் இந்த நிலைமையை காங்கிரசுக்கு இருந்த பிரதானமான காரணம் இன்றைக்கு இருந்த காங்கிரஸ் இத்தகைய வரலாற்றில் என்றுமே இல்லாத படுதோல்வி அடைந்ததற்கான இந்த நிலைமையை அடைந்ததுக்கு அது ஒரு முக்கிய காரணம். இந்திய மக்கள் இந்தியர்களாக சகல மாநிலங்களும் ஒன்று சேர்ந்து இந்தியர்களாக முன்னோக்கி செல்ல அவர்கள் அவர்களினுடைய அந்த எண்ணம் அவர்களினுடையதாக காணப்படுகின்றது. அந்த வகையில் தமிழ்நாட்டு மக்களினுடைய அந்த தார்மீகமான அவர்களினுடைய அடிப்படை அந்த எண்ணங்கள் ஏற்றுக்கொள்ளப்படணும் என்பது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, காங்கிரசுக்கு எதிராக இந்திய முழுவதும் அளிக்கப்பட்ட வாக்குகளில் இருந்து பிரதிபலிக்கின்றது. அந்த வாக்குகளும் அதற்கு ஒரு பிரதிபலிப்பாகத்தான் எடுத்து காட்டப்படுகின்றது. நீங்கள் இன்னும் ஒன்றை நான் குறிப்பிட்டாக வேண்டும் அவர்களே. அதாவது இந்த நூரெலியா தேர்தலையும் தமிழ்நாட்டு தேர்தலையும் ஒப்பிட்டுக் கொண்டிருந்து அதன் பின்பு நாங்கள் விளம்பரத்துக்கு சென்றிருந்தோம். அதுடன் நீங்கள் ஊவா தேர்தலை பற்றியும் பேசிக்கொண்டு அதுக்கு போல் நூரெலியா தேர்தலையும் தமிழ்நாட்டு தேர்தலையும் இந்த வகையில் பார்க்கின்றீர்கள்? அதாவது இந்திய தேர்தலோடு முடிப்போம். அதாவது அதாவது ஜெயலலிதா அவர்கள் முன்வைத்த இந்த 9 கோரிக்கைகளில் 3 கோரிக்கை இலங்கை சம்பந்தமானது. அப்போ இலங்கை சம்பந்தமானது அதாவது அதில் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறது, கச்சத்தீவை மீட்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டார். ஆனால் இந்த கச்சத்தீவு பிரதேசம் என்பது விசேடமாக இன்று வட மாகாணத்தோடு பிணைக்கப்பட்டிருக்கின்ற பிரச்சனை. அது மாத்திரமல்ல அவர்களே, பின்று இந்திய மீனவர்களால் இலங்கை மீனவர்களுடைய சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்படுவது விசேடமாக கடந்த ஆண்டு மாத்திரம் அவர்களே 70,000 டன் மீன்கள் இலங்கையிலிருந்து கொண்டு சென்றிருக்கிறார்கள் இந்திய மீனவர்கள், தமிழ்நாட்டு மீனவர்கள். அது இலங்கை கடல் பரப்பில் பிடிக்கப்பட்ட மீன்கள் 70,000 டன். அதாவது விசேடமாக இந்த பிரதேசம் என்பது வடகிழக்கில் வாழுகின்ற தமிழ் மக்களுடைய சொத்து. அதாவது அந்த கடல் பரப்பு என்பது விசேடமாக ஆண்டாண்டு காலமாக மீன் பிடிக்கின்ற கடல் தொழிலை செய்கின்ற மக்கள். அப்ப அந்த மீன்கள் இன்று கொள்ளையடிக்கப்படுகின்றது. அதனால் ஒரு விடயம். இரண்டாவது, ஜெயலலிதா அவர்கள் குறிப்பிடுகின்ற ஈழம் அமைக்கப்படும். அது மாத்திரமல்ல, ஈழத்தில் கடந்த படுகொலைகளுக்கு தண்டனை வழங்கப்படும். இது இந்த 3 கோரிக்கை நான் மிக தெளிவாக ஒன்று குறிப்பிட்டாக வேண்டும். அதாவது மோடி அவர்களாலோ அல்லது இந்திய தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளாலோ மீண்டும் அதாவது அங்கு இருக்கின்ற இப்ப சற்று முன்பு நாங்கள் குறிப்பிட்டது போலவே, அதாவது இந்தியாவில் தமிழ் மக்களது இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனை பிரதிபலித்து தமிழ்நாட்டில் மாத்திரம்தான். மற்ற பிரதேசங்களை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது அங்கு பிரதானமான பிரச்சனை ஊழல் சம்பந்தமான பிரச்சனை. ஊழல், மோசடி, நிர்வாக துஷ்பிரயோகம், இவ்வாறான பிரச்சனைகள். அது மாத்திரமல்ல, இன்று இந்தியாவில் ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார பிரச்சனை, அங்கு இருக்கின்ற மக்களது சம்பந்தமான பிரதமர், இவ்வாறான பிரச்சனைகள் தான் அங்கு முதன்மையான பிரச்சனைகளாக இருந்தது. ஆனால் இந்த பிரச்சனையில் தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் இது தமிழ் மக்களுடைய பிரச்சனையாக மாற்றப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஒன்று மாத்திரம் உண்மை, இந்த பிரச்சனை என்பது இன்று நேற்றல்ல, கடந்த காலங்களில் மாநில சட்டசபை தேர்தலின் போதும் கூட இந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் தமிழ் மக்களுக்கு கிடைத்த நன்மைகள் எதுவுமே கிடையாது. அதனால் இந்த இடத்தில் மக்கள் விடுதலை முன்னணியாக நாங்கள் ஒன்றை குறிப்பிட்டாக வேண்டும். இலங்கையில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் படுகின்ற கஷ்டம் என்பது உண்மை. அவர்களுடைய ஜனநாயகம் பறிக்கப்பட்டிருக்கின்றது என்பது உண்மை. விசேடமாக இன்று வடகிழக்கில் வாழுகின்ற யுத்தத்தால் உயிரிழந்தவர்களுக்கு, அதாவது புலியா அல்லது பூனையா என்பது அல்ல பிரச்சனை, ஆனால் அவர்களது சொந்த பிள்ளைகள்
இலங்கையில் பிள்ளைகள், இலங்கையின் மகன்கள். அப்ப அவர்களை அனுஷ்டிப்பதற்கு அல்லது அவர்களது சொந்த வீடுகளில் கூட அவர்களை அனுஷ்டிப்பதற்கான உரிமை மறுக்கப்படுகின்றது. அவ்வாறு உரிமைகள் அங்கு மறுக்கப்படுகின்ற பொழுது மறுபுறத்தில் யுத்த கொண்டாட்டம் ஒரு புறத்தில் கொண்டாடப்படுகின்றது. மிகவும் ஒரு மோசமான நிலைமையை இலங்கையில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் எதிர்கொண்டிருக்கின்றார்கள். இந்த மோசமான நிலைமைக்கு இந்தியாவோ அல்லது தமிழ்நாடோ அல்லது மேற்குலக நாடுகளோ ஐரோப்பிய நாடோ அல்லது ஐக்கிய நாடுகள் சபைக்கோ யாராலும் இவைகளுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்க முடியாது என்பது மாத்திரம் உண்மை. இலங்கை வாழ் மக்கள் இலங்கையரோடு சேர்ந்து கொண்டு போராட வேண்டும், பேச வேண்டும். ஒட்டுமொத்தமாக இலங்கையில் இருக்கின்ற சிங்கள முஸ்லிம் தமிழ் அனைவரும் ஒன்று சேர்ந்து விசேடமாக தமிழ் மக்களை, சிங்கள மக்களை, முஸ்லிம் மக்களை ஒடுக்குகின்ற ஆட்சிக்கு எதிராக போராடி இவர்களை விரட்டி அடிப்பதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அவ்வாறான ஒரு சூழலில் தான் இன்று விசேடமாக இந்த மலையக அரசியலை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ரங்கா அவர்களே மிகவும் தெளிவான ஒரு உண்மை. அதாவது மஹிந்த ராஜபக்ச அவர்களால் வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கின்றது, மஹிந்த சிந்தையில் கூறப்பட்டிருக்கின்றது, அவைகள் ஒன்றும் நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் கடந்த காலங்களில் இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்ற திகாம்பரத்தின் வாய் இன்று பத்திரிகை அறிக்கைகளில் வருகின்றது. பாரிய கொட்டை எழுத்துக்களில் தாங்கள் தோட்ட தொழிலாளரின் தளபதியை மாற்றி அமைப்பதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுப்பேன். நான் திகாம்பரம் அவர்களுடன் கேட்கின்ற ஐயா, மஹிந்த ராஜபக்ச கூறியிருக்கின்றார்கள் 7 பர்ச்சேஸ் காணி தருகின்றேன், அது மாத்திரமல்ல வீடு அமைப்பதற்கு ஏதுவான கடன் உதவியை நான் பெற்றுத் தருகின்றேன். இவைகளை பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுப்பதற்கு பாராளுமன்றத்தில் வாய் திறந்தீர்களா? கிடையாது. மறுபுறத்தில் அரிசி மானியம், கோதுமை மானியம் தருகின்றேன் கூறியிருக்கின்றார்கள், வாய் திறந்தீர்களா? கிடையாது. ஒரு பிரதேச செயலாளர் பிரிவுக்கு ஒரு தேசிய பாடசாலை அமைக்கின்ற பிரக்கெட்டுக்கு போட்டிருக்கிற விசேடமாக மலையக பகுதியில் நுவரெலியா மாவட்டத்தில் ஒரு தேசிய பாடசாலை கிடையாது. இது நாள் வரைக்கும் தோட்ட தொழிலாளர்கள் பிரதிநிதித்துவம் செய்கின்ற தமிழ் மக்களை பிரதிநிதித்துவம் செய்கின்ற. அப்ப அவைகளை பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுத்தீர்களா? அதுவும் கிடையாது. அது மாத்திரமல்ல, தோட்ட தொழிலாளர்களது வைத்தியசாலைகள் பின்தங்கிய நிலைமையில் இருக்கின்றோம். எங்களுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வண்டிகள் அதை விசேடமாக இன்று அந்த லிந்துலையில் இருக்கின்ற வைத்தியசாலை ரங்க அவர்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் என்று நினைக்கின்றனர். மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அங்குள்ள மக்கள். 5000க்கு அதிகமான மக்கள் அதில் தான் சேவையை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவைகளை புனரமைப்பதற்கு, அவைகளை முன்னேற்றுவதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுத்திருக்கின்றீர்களா? இவைகளை பாராளுமன்றத்தில் பேசினீர்களா? கிடையாது. அப்ப இவ்வாறு பேசுவது இல்லை, தமிழ் மக்களது பிரச்சனைகளை பேசுவதில்லை. தமிழ் மக்களை தொண்டமானிடமிருந்து பிரிக்க வேண்டும், அவனிடமிருந்து பிரிக்க வேண்டும், இவரிடமிருந்து பிரிக்க வேண்டும் என்று கூறி தமிழ் மக்களை பிரித்து அந்த பிரித்த வாக்குகள் அனைத்தையும் இறுதியாக ஒன்று சேர்த்து இந்த தமிழ் மக்களை பிரிப்பதற்கு ஏதுவான சூத்திரதாரியாக இருக்கின்ற இந்த அரசாங்கத்துக்கு வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கின்றார். அதனால் மிக தெளிவாக இன்று தோட்ட தொழிலாளர்கள் ஏமாற்றப்பட்டது உண்மை. 180 வருடங்களாக ரங்கா அவர்களை வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றது உண்மை. இன்று மலையகத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் சிந்திக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள், புதிய பிரச்சனைகளை பேசுவதற்கு ஆரம்பித்திருக்கின்றார்கள். மலையகத்தில் இருக்கின்ற புத்திஜீவிகள் இவைகளை பற்றி உணர ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதனால் இந்த உணர்வுகள் என்பது, நான் நினைக்கின்றேன் ரங்கா அவர்களை, இந்த உணர்வுகள் அனைத்தும் இன்று விசேடமாக உவா மாகாணத்தில் பிரதிபலிக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அது உவா மாகாணத்தை ஒன்றும் மறந்துவிடக்கூடாது. இந்த மாகாண சபை தேர்தல் என்பது போலியானது, மக்களை ஏமாற்றுகின்ற நடவடிக்கை என்பது, மக்களது சொத்துக்களை வீணடிக்கின்ற ஒன்று என்பது உண்மை. அதே நேரத்தில் ஒன்றை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அங்கு திகாம்பரத்தின் குடும்பம், ஆறுமுகத்தின் குடும்பம், மறுபுறத்தில் இன்று உவா மாகாணத்தின் குடும்ப ஆட்சியை தனது மகன்மாரை கொண்டு வருவதற்கு அங்கு இருக்கின்ற உறுப்பினர்கள், அங்கு இருக்கின்ற நபர்கள் தாங்களது பிள்ளைகளை கொண்டு வருவதற்கு, அங்கு இருக்கின்ற சிங்கள அரசியல்வாதிகள் எடுத்து பார்த்தால் தாங்களது பிள்ளைகள், மனைவி, மாமன், மச்சான் அனைவருக்குமே கொண்டு வந்து இந்த மாகாண சபையின் மூலமாக அடுத்த பாராளுமன்றத்துக்கு செல்வதற்காக தாங்களது பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணுவதற்கு, பயிற்றுவிப்பதற்கான ஒரு களமாக, தளமாகவே, ஒரு சாக்கடை நிலையமாகவே இன்று இந்த மாகாண சபையை பயன்படுத்தி வருகின்றார். அதனால் இந்த வணக்கம். ஹலோ, வணக்கம். நான் சாயந்தரத்துல இருந்து சிப்பான் பேசுறேன். எங்க இருந்து? சாயந்தரத்துல கால் பண்ணிட்டேன். சொல்லுங்க. என்னன்னு சொன்னா, என்ன பேர் சொன்னீங்க? வந்துட்டு வரலாறு. ஹலோ, என்ன பேர் சொன்னீங்க? சிப்பான்.
சிஃபான் ஓகே. இந்திய அரசியல் வரலாற்றை பார்க்க போனா வரலாறு காணாத ஒரு வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி, அதாவது நரேந்திர மோடி தலைமையிலான கட்சி பெற்றிருக்குது. வரலாறு காணாத வெற்றி வந்து பெற்றிருக்குது. இது வந்துட்டு அண்மையில அவர் இப்ப மஹிந்த ராஜபக்ச, அதிமேத ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இது தொடர்பாக கடந்த 3 மணித்தியாலமாக அவர் வெற்றி பெற்றவுடனே அழைப்பை மேற்கொண்டு பார்த்தாரு. ஆனா இறுதியாகத்தான் அவருக்கு அழைப்பு கிடைச்சி தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்தாரு வெற்றி பெற்றதுக்காக. அதே டைம்ல நரேந்திர மோடி வந்துட்டு தனது ட்விட்டர்ல, அவர் உத்தியோகபூர்வமான ட்விட்டர்ல கருத்து வெளியிட்டு இருந்தாரு. இலங்கை இந்திய உறவுகள் மேலும் பலப்படுத்தப்படும். தன்னை தொடர்பு கொண்டு உரையாற்றிய முதலாவது சர்வதேச தலைவர் வந்துட்டு மஹிந்த ராஜபக்ச என்று சொல்லியிருந்தாரு. இந்த வகையில நான் இன்றைக்கு ஒரு பேப்பர்ல, அதாவது வீரகேசரி பேப்பர்ல ஒரு ஆர்டிகல் வந்து வாய்த்தேன். தமிழரசு கட்சியை சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூறியிருந்தாரு, நரேந்திர மோடியோட இலங்கை தமிழரசு கட்சி பேச்சுவார்த்தை மேற்கொள்ளும் சொல்லி. அதே டைம்ல நான் ஏற்கனவே ஒரு ஊடகத்துல நான் நோட் பண்ணியிருந்தேன். எப்படின்னு சொன்னா, பார்த்த டைம்ல ஊடகம் வெப்சைட் வெளியிட்டு இருந்துச்சு, நரேந்திர மோடி வந்துட்டு ஆட்சிக்கு வந்தா இலங்கைக்கு ஆபத்து இருக்கும் சொல்லி ஒரு ஊடகங்கள் அறிக்கை வெளியிருந்தது. இது எந்த வகையில இலங்கை இந்திய உறவுகளை பாதிக்கும், எவ்வாறான சூழ்நிலைகள் இலங்கையில தாக்கம் செலுத்தும், இலங்கையை பார்த்தோம் சொன்னா மிகப்பெரிய ஒரு இன்றைக்கு இருக்கிற பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக தமிழரசு கட்சி இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப தமிழரசு கட்சி, நான் ஒரு முஸ்லீம், ஆனா நான் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஒரு போராளி, இருந்தும் இன்றைக்கு ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக தமிழரசு கட்சி இருந்துகிறது தமிழ் மக்களை உரிமைகளை வென்றெடுப்பதற்காக. இது எந்த வகையில சாத்தியமாகும்? நரேந்திர மோடி வந்துகிட்டு தமிழரசு கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்துவாரா? தமிழ் மக்கள் உரிமைகள் பாதுகாக்கப்படுமா? அது தொடர்பான விவரங்களை நீங்க என்னதை விரும்புறீங்க? ஹலோ, நீங்க என்னதை விரும்புறீங்க? இல்ல எனக்கு தெரியாது. ஊடகங்கள் நீங்க உங்களுடைய விருப்பம் என்ன? என்னுடைய விருப்பம் வந்துகிட்டு இலங்கை இந்திய உறவுகள் வந்துட்டு பலப்படுத்தப்படணும். அது வந்துகிட்டு ஒரு சீரான முறையில பேணப்படணும். இதான் எங்களுடைய விருப்பம். அனைவருடைய விருப்பம் இதுதான். ஏன்னு சொன்னா, இப்ப தமிழ் மக்கள் வந்துட்டு கடந்த 30 ஆண்டு தசாப்த யுத்தங்களை வந்து இன்றைக்கு பார்த்தா தெரியும் எவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில தமிழ் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய ஒரு தேசிய ஒற்றுமை ஒன்று தேவைப்படுகிறது இலங்கை இந்திய உறவுகள். நீங்க அடிக்கடி மீனவர் பிரச்சனைகள், பல்வேறு பிரச்சனைகளை இலங்கை மீனவர்கள், இந்திய மீனவர்கள் எல்லாம் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறாங்க. நாம் காலாகாலம் நன்றி உங்களோட கேள்விக்கான உங்களோட கேட்கிற குறிக்கான, அதாவது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில நல்லுறவு ஏற்படணும் யோசிக்கிறீர்களா, அல்லது நரேந்திர மோடி ஊடாக தமிழ் பேசும் மக்களுக்கு ஒரு தீர்வு வரணும் யோசிக்கிறீர்களா? நல்லுறவு ஒன்று ஏற்படணும். அதே டைம்ல நரேந்திர மோடியினூடாக தமிழ் மக்களுக்கும் ஒரு தீர்வு ஒன்று கிடைக்கும். இப்ப இலங்கை அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு தீர்வு ஒன்று அவர் பெற்றுக் கொடுப்பாரு. ஏன்னு சொன்னா, நீங்க பாத்தீங்கன்னா நன்றி கூட கேள்வி. இதைத்தான் நாங்கள் ஏற்கனவே ராமலிங்கம் சந்திரசேகரன் சொல்லிக் கொண்டிருந்தார், இந்திய மத்திய கொள்கையில மாற்றம் பெறாது. இதை விட உங்களுக்கு தெரியும், இலங்கையின் நீங்களே கூறியிருந்தீங்க ட்விட்டரிலே, முதலாவதாக நரேந்திர மோடி அவர்கள் கூறியிருந்தார், சர்வதேச ரீதியாக முதலாவது தன்னை வாழ்த்து தெரிவித்தது இலங்கையின் ஜனாதிபதி என்று. அதே மாதிரி நரேந்திர மோடியின் பிரதான பண உதவிகளை செய்தவர்கள் இலங்கையில் தற்பொழுது பல வியாபாரங்களை செய்த, உதாரணமாக டாடா நிறுவனத்தை எடுத்துக்கொண்டமாக இருந்தால், டாடா நிறுவனம் இலங்கையில் சட்டத்துக்கு முரணாக வழங்கப்பட்டதாக நீதிமன்றத்தில் கூட தீர்ப்பளிக்கப்பட்டு அவர்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மருதானையில் இருக்கின்ற ஒரு காணி நினைக்கிறேன் எங்களோட ராமலிங்க சந்திரசேகரனுக்கே தெரியும். எனவே ஆனால் சில தமிழ் ஊடகங்கள் நீங்கள் கூறியது போல் மோடி வருவதற்கு முன்பு, மோடி வந்தவுடன் தமிழர்களின் தீர்வை தமிழ் தேசிய கூட்டமைப்பு தீர்த்துவிடும் என்ற கருத்தினை முன்வைத்திருக்கிறார்கள். இதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். என்று சொன்னால், அதாவது இந்திய மத்திய அரசின் கொள்கையிலே மாற்றம் பெறாது. ஆனால் அந்த மாற்றத்தை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கு உண்மையை பேச வேண்டும். ஆனால் சில ஊடகங்கள் உங்களுக்கு தெரியும், இன்று உயர்ஸ்தானிகர்களின் தேவை கருதி இயங்குகின்ற சில தமிழ் ஊடகங்களும் இருக்கின்றன. இந்திய உயர்ஸ்தானிகளுக்கு வேண்டிய வகையில் இயங்குகின்ற சில தமிழ் ஊடகங்களும் இருக்கின்றன. அவர்கள் இந்திய அரசு தமிழர்களுக்கு சார்பாக இயங்குவதாக எழுத வேண்டிய தேவை இருக்கின்றன. அது நாங்கள் காலம் பெறுகின்ற பொழுது, தேவை ஏற்படுகின்ற பொழுது என்னென்ன ஊடகங்கள் இந்திய உயர்ஸ்தானிகத்தின் உதவியுடன் எப்படியான பிரதம ஆசிரியர்கள் மாற்றப்பட்டார்கள், சீஃப் எடிட்டர்ஸ்கள் இந்திய உயர்ஸ்தானிகள் சொன்னதற்காக தமிழ் சீஃப் எடிட்டர்ஸ்கள் தமிழ் பத்திரிகைகளை மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், தமிழ் தேசியத்தை பற்றி எழுத வேண்டாம் என்று அவர்களுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றும் அவர்களை சும்மா பக்கத்தில் போட்டு வைத்திருக்கிறார். திறமை வாய்ந்த, பலம் வாய்ந்த, அனுபவம் உள்ளவர்கள் இன்று ரூமிலே சும்மாவாக ஒரு ஓய்வெடுக்கும் வகையிலே நிறுத்தப்பட்டிருக்கிறார். அதாவது
குயிலை கழுத்தை நெறித்து பாடாமல் இருக்க வைப்பதும் மயிலை கால உடைத்து ஆடாமல் வைக்கின்ற ஒரு நடவடிக்கை நடந்து இருக்கிறது. அதற்கு இந்திய கை கம்யூனிஸ்டின் உதவியும் இருக்கிறது. நாங்கள் மீண்டும் ஒரு முறை ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களை அழைத்து நான் நினைக்கின்றேன் இந்திய தேர்தலை பற்றிய அப்பால் ஊவா தேர்தலை பற்றியும் ஆராய இருக்கின்றோம். எமது அழைப்பீட்டிங் வந்த வேலுக்குமார் அவர்களுக்கும் அதே போல் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களுக்கும் நாங்கள் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி.